日本一ついてない中学生ついてない陽一はある日ラッキーマンに変身する能力を身につけた。この物語は地球征服を企む数々の侵略者を相手にラッキーだけで戦い続ける愛と真実のスーパーヒーローラッキーマンの汗と涙と笑いの物語である。沖のかもめにふかしも取られてついてね。見上げてごらん夜空の星を、君にも見えるさこの星が。ラッキークッキーや白あき、ラッキークッキーもんじゃ焼き。あなたは今幸せですか？私いつも幸せです。ついてついてつきまくる、それが私だラッキーマン。ついてついてつきまくる、それが私だラッキーマン。सादा डेसियो असाधारण डेसिया माराडोय. முடிச்சிட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிரீட்டிங் கார்டு நான் ரெடி பண்ணதே கிடையாது. இந்த எபிசோட்ல யாதி அவ கிட்ட கொடுக்கணும். இத பார்த்ததும்いただきます。என்னம்மா, என்னால இப்ப கடைக்கெல்லாம் போக முடியாது. ஐயா வெளியில போறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் உன்னை கூப்பிட்டது அதுக்காக கிடையாது. இத பாத்தியா? என்னம்மா இது? இந்த பொம்மை பாக்குறதுக்கே ரொம்ப வினோதமா இருக்கே. உனக்கு வர பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக இத உனக்காக நான் ஆப்பிரிக்கால இருந்து வரவழைச்சிருக்கேன். தயவு செஞ்சு இதை நான் போட்டுக்கணும்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. கண்டிப்பா நீ எனக்காக இத போட்டுக்கிட்டே ஆகணும். அப்பதான் உனக்கு வர பிரச்சனைகள்லாம் அப்படியே ஓடி போயிடும். இந்த ராசா இத போட்டுக்கோ. முடியாதுவா. என்னங்க, நான் இவன் நல்லதுக்கு சொன்னா இவன் அதை கேட்கவே மாட்டேங்கிறான். நீங்களாவது வந்து இவனுக்கு சொல்லுங்க. சீக்கிரம் வாங்க. அது இந்த பொம்மைக்கு சக்தி வரணும்னா இந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடுமா. அதனாலதான் அவர் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நம்ம கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்களா? இந்தடா கண்ணா, இத போட்டுக்கடா. எல்லாம் நல்லதுக்குதான். என்ன கொடுமை இது. ஆப்பிரிக்காவில இருந்து ஏதாவது ஒரு பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இதை கொடுத்து வச்சிருக்காங்களே எனக்கு. அச்சோ, ஆரம்பிச்சிருச்சே தொல்லை இன்னைக்கு. லக்கு சும்மா சொல்லக்கூடாது. இந்த பொம்மை உண்மையிலேயே நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. நான் சீன் போடுற. முடிஞ்சா மோதி பாரு, முடிஞ்சா மோதி பாரு. பிச்சிக்கே. உன்னை நம்பினதுக்கு என்ன பங்கம் பண்ணிட்டல. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியே. நாங்க ஆல்பபெட்ஸ் கிரகத்துல இருந்து வந்திருக்கிற ஏலியன்ஸ். நாம இந்த ஒட்டுமொத்த பூமியவே ஆக்கிரமிக்க போறோம். அத நாங்க எப்படி செய்ய போறோம்னா, ஒரு பூமிவாசியோட உடல்ல எங்களோட தொழில்நுட்பத்தை செலுத்தி அவனை இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மான்ஸ்டரா மாத்திருவோம். அதுக்கப்புறம் நாங்க எங்களோட டெக்னாலஜி மூலமா அவனை கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்மளோட இந்த மான்ஸ்டர் திட்டம் மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மனிதர்களோட இனம் நம்ம காலடியில கிடக்கும். ஜாலி ஜாலி ஜாலி.
ஆச்சு! யாரோ என்ன பத்தி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது அவனாதான் இருக்கணும். டெசியோ இங்கதான் இருக்கியா? வா மியோ, உன் Dress சூப்பரு. அதுவா, நான் ஒரு முக்கியமான கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, நீ எங்க போற? நான் நீச்சல் கிளாஸுக்கு போலான்னு இருக்கேன். நீச்சல் கிளாஸுக்கு போனாதான் என் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண முடியும். டாடா. நமக்கு தேவையான ஆள் கிடைச்சாச்சு. ஆனா நீ கவலைப்படாத, நான் கவனிச்சுக்கிறேன் அவளை. வேளைக்கு இப்படி எக்ஸசைஸ் பண்ணி இழந்த என்னுடைய அழக திரும்ப பெற போறேன். ஓ, நான் நினைச்சதை விட இது ரொம்ப சுலபமா இருக்கே. அலேக்கு அற்புதம், அற்புதம். நாம நினைச்ச மாதிரியே அவ பயங்கரமான மான்ஸ்டரா மாறிட்டா. நம்ம திட்டம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நமக்கு எப்பவுமே வெற்றிதான். மழை பெஞ்சாலும் சரி, இடி இடிச்சாலும் சரி, உலகமே புரண்டாலும் சரி, இன்னைக்கு கண்டிப்பா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிரீட்டிங் கார்டை மியோ கிட்ட கொடுத்தே தீருவேன். நகரத்தில் திடீரென ஒரு பயங்கர தாக்குதல் நடந்தது. அடையாளம் தெரியாத ஒரு பூதாகரமான உருவம் மக்களை ஆங்காங்கே தாக்கிக் கொண்டு இருக்கிறது. அனைவரும் அச்சத்தில் உள்ளார்கள். என்னது பெரிய பிரச்சனையோ? வானம் தெளிவா இருக்குன்னு பார்த்தேன், ஆனா நகரம் தெளிவா இல்ல போல இருக்கு. இதோ இவ்வண்ணமாக அது தொடர்ந்து தாக்கிக் கொண்டே வருகிறது. இந்த அகண்ட முகத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. என்ன 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 லுக்கே சரியில்லையே நண்பா. அடடா, கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன என்ன ஆச்சு அவளுக்கு? அதான் எனக்கும் தெரியல. அந்த குட்டி பையனை பார்த்ததும் டெரரா இருந்த இவன் சுட்டி பண்ண மாறிட்டானே. நோய்ச்சி, அந்த மான்ஸ்டர் நம்ம டெசியோ தான். அவளை ஏலியன்ஸ் கட்டுப்படுத்துது. இப்பதான் எனக்கு புரியுது. நீ உடனடியா லக்கி மேனா உருமாறி அவளை ஏதாவது செஞ்சாகணும். நானும் அதை தாங்க நினைச்சேன். இனி தாமதிக்க கூடாது. அலேக்கா உள்ள போடு. நான் நீதியின் நண்பன், அதர்மத்தின் எதிர்ப்பாளன், மொத்தத்தில் உங்கள் அனைவருக்கும் நண்பன். லக்கி என் பவரே, தலைக்கு மேல இருக்கு சக்தி வாய்ந்த டவரே. லக்கி மேன் அரைவ்டு. சரியான நேரத்துக்கு வந்துட்டார்ல. டுடே ஆல்சோ எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன நம்பின உங்களை கைவிட மாட்டேன். லக்கி குக்கி, என் கையில இருக்கிறது ப்ரூமி. இத வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்றது? மச்சான், லக்கி மேன் கதை கதம் போல இருக்குது. இப்படியே போனா நம்ம லக்கி மேனோட கதை அதோ கதி தான் போல் இருக்குது. இப்பவே இப்படி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு எங்களுக்கு எப்படி டைம் பாஸ் ஆகும்? அகண்டவாய் மான்ஸ்டர் கவுந்துருச்சு போல இருக்கே. பாத்தீங்கல்ல எப்படி என்னோட சக்தி. என்ன அது இங்க நடக்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. வாட் ஐ திங்க் அவரே ஆச்சரியப்பட்டிருப்பாரோ. அப்படி ஒண்ணும் தெரியலையா? கேக்கேபேக்கன் சிரிச்சிட்டுல இருக்காரு. இப்ப நான் விளக்கமா விளக்குறேன். டெசியோ நம்ம லக்கி மேன மிதிக்க வந்தப்போ அவன் கையில இருந்த அந்த ப்ரூமால அப்படி இப்படி ஆட்டினானா, அது அவ உள்ளங்கால்ல பட்டு அவளுக்கு கிச்சலுக்காக உண்டாக்கிடுச்சு. அதனாலதான் அவனுக்கு வெற்றி கிடைச்சது. லக்கி லக்கி என்றும் லக்கி மேன். என் மேல நம்பிக்கை வச்சவங்க நான் கைவிட மாட்டேன். ஓவரா பேசிட்டனோ. இது வேற வானுயிரா இருக்கு. நான் இத்தனுண்டா இருந்து என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. இந்த இத புடிச்சுக்கோ. இந்த பாலை நீ குடிச்சீனா அவ்வளவுக்கு நீ பூதாகரமாயிடலாம். என்ன விளையாடுறியா நீ? சரி பரவாயில்ல, ரொம்ப தாகமா இருக்கு, அதனால கொஞ்சம் குடிச்சுதான் பாப்போமே. அதுவும் இல்லாம மக்கள் நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவு. அச்சச்சோ, என்ன எல்லார்த்தலையும் தொங்கி போச்சு. நான் இவங்களுக்கு தைரியம் கொடுக்கணுமோ? திருப்பிள்ளத்தனமா பேசாத, களத்துல இறங்கு. ஓகே தலைவா, இப்போ பாருங்க. நீண்ட விரல்கள், நீண்ட ஆண்டனா, நீண்ட கைகள், நீண்ட ஒரு
ஜம்போ லக்கி மேன். எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நான் லக்கி குக்கி ரொம்ப பிக்கி. சரிசமமா வசந்து இருந்தாலும் லைட்டா உள்ளுக்குள்ள உதறுதே. இவங்க பூமி படை வீரர்கள் இதை எதிர்த்து சண்டை போட வந்திருக்காங்க. வாங்க வாங்க. பூச்சியை நசுக்கிறாப்புல நசுக்கி போட்டுட்டாலே. சத்தியமா நான் மாட்டின கந்தல் தான். ஆக்ரோஷமா இருக்காளே. லக்கி மேன் என்ன நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் உயரத்தை நீ கம்மி பண்ணும். இவ்வளவு வருஷத்துல இருந்தா எங்களால உங்களுக்கு எப்படிங்க பார்க்க முடியும்? மீட்டு ஷோல்டர்லாம் ஒரு பெயின். இவனுங்க தொலைய வேற தாங்க முடியலையே. அவள நீ மத்த ஏலியன்ஸோட ஒப்பிட கூடாது. கொஞ்சம் தந்திரமாவே சண்டை போடு, அதுதான் உனக்கு நல்லது. சண்டை போறதை விட ஓடி போயிடலாமே. கூடாது. நீங்க சொன்னதை நான் கேட்பனா என்ன? லக்கி மேன் நில்லு. லக்கி மேன், உன்னால முடிஞ்சதை செய். உன்னோட உதவியை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அடிபட்டிருந்த சிங்கத்துக்கு நீ சிகிச்சை கொடுத்து அதை பழையபடி ஆக்கிட்ட. விட மாட்டான் அவள. ஐயா, எங்க லக்கி மேன் தான் சூப்பர் ஹீரோ. லக்கி மேன் என்ன பண்ணாலும் இந்த பொண்ணு சந்தோஷப்படும் போல இருக்குது. You are right. இனியும் பொறுக்க மாட்டேன். உடனே என் பவர்ஃபுல்லான லக்கி பஞ்சை யூஸ் பண்றேன். ஓ, ஆம வேகத்துல போயிட்டு இருந்த எனக்கு மின்னல் வேகம் வேறயா? லக்கு தான். எப்படி இருந்தது ஐயாவோட லக்கி பஞ்ச்? என்ன சொன்ன? ரியாக்ஷனே காணுமே. அப்படின்னா இவளுக்கு வலிக்கவே இல்லையா? எனக்கு வலிக்குதேயா. டெசியோவோட உருவம் மட்டும் பூதாகரம் இல்ல, அவ சக்தியும் பூதாகரம். அப்படியா? ஹே லக்கி மேன். மியோ பாப்பா, உனக்கு என்ன ஆச்சு? கை புண்ணாச்சு. அச்சச்சோ, பாவம் லக்கி மேன்க்கு எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. ஓடிப்போ ஓடிப்போ, வலியே ஓடிப்போ. அடடே, ஓடி போச்சடே. சூப்பர் டே. உன் உதவிக்கு நன்றி. உனக்கு உதவி செய்யறது நான் பெரிய கடமையா நினைக்கிறேன் லக்கி மேன். மியோக்கு இருக்கிற சக்தியே அதுதான். எல்லாத்தையும் குணமாக்கிடுவா. விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். ஒரு தடவை நான் அவளை குத்துனதுக்கே கை வீங்கி போச்சு. ஏதோ மியோ புண்ணியத்துல அது சரியாயி போச்சு. ஆனா அவ மனசு உடைஞ்சு போச்சு, அதனாலதான் கோவமா இருக்கா. இனிமேலும் உன்னை நான் விட்டு வைக்கிறதா இல்ல. சத்திய காத்து. ஓடு ஓடு ஓடு. பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ். நல்ல வேளை, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். அடடே, என்ன அந்த முகம் இவ்வளவு கோணலா போச்சு? அடடா, ரொம்ப மோசமா இருக்கே ஐயா. டெசியோவோட கதிர்வீச்சு எதையாவது தாக்கிச்சுன்னா அந்த இடமே தலைகீழா மாறிடும். இந்த கதிர் மட்டும் தப்பி தவறி என் மேல பட்டுச்சுன்னா அடுத்த சக்தியையும் வெளியேற்ற. முதல்ல வந்ததுக்கே முக்கி முனகிறேன். இப்போ ரெண்டாவதா இன்னொன்னு வேறையா? என்ன பண்ணுவேன்? இந்த வாங்கிக்கோ. வலிக்குது. லக்கி மேன் அவளோட சக்தியை அவளுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டாரு. ஆனா எனக்கு என்னமோ தோட டவுட்டா இருக்குது. ஆச்சரியத்தை ஆச்சரியமா தானுங்க பாக்கணும். இப்படி எல்லாம் ஆராய கூடாதுங்க. விளக்கமா நானே விளக்குறேன். கொஞ்சம் ரீவைண்ட் வந்து போடுங்க. இந்த வாங்கிக்கோ. ஜம்போ லக்கி மேனோட உடல் எடை பல ஆயிரக்கணக்கான டன்னு. அவன் விழுந்த வேகத்துல பூமி விரிசல் விட்டு டெசியோட இலக்கு தவறிடுச்சு.
இதுதான் வெற்றிக்கான காரணம். இப்ப தெரிஞ்சுதா இந்த லக்கி மேனுக்கு எப்பவுமே வெற்றி மட்டும்தான். அப்படிதான் லக்கி மேன், உன் திறமையை காட்டு. சீக்கிரமா எல்லாரையும் வெறுமையாக்கிடு. வர வர கோரஸ் டைலாக்லாம் நமக்கு கொஞ்சம் கம்மியாயிடுமோ? எதுக்கு இப்படி குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருக்கா? பாவம், அவளுக்கு என்ன பிரச்சனையோ? புரிஞ்சு போச்சு. இந்த பீம் பட்டா நல்லா இருக்கிற மூஞ்சி மோசமாயிடும். அதுவே மோசமா இருக்கிற இவளோட மூஞ்சு ஆகாக நல்லாதான் இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் முகமே தேவலாமே. இத பார்க்க பயங்கரமா இருக்கு. என்ன விட்டுரு. என் அழகான முகத்தை அலங்கோலமா ஆக்கன உன்னை நான் விட மாட்டேன். நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இப்படியே ஓடிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. அந்த டெசியோ இன்னமும் இவளுக்குள்ள இருப்பா. அதனால அவளுக்கு பிடிச்ச விஷயம் எதையாவது காட்டி இவளை திசை திருப்பணுமே. என்ன இருக்கு என்ன இருக்கு? கண்டு கொண்டேன் ஐடியாவை. இதோ இந்த கிரீட்டிங் கார்டு புடிச்சுக்கோ. என்ன 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 அது காத்துல பறக்குது? எனக்கு பிடிச்சதா? அப்படி போடு. நல்லா வேலை செய்யுது. இப்ப அவளோட கவனம் முழுக்க அந்த கிரீட்டிங் கார்டை பிடிக்கிறதுலயே தான் இருக்கும். எனக்கு எனக்கு அச்சச்சோ, அது பெரிய ஆயில் டேங்க்ல போய் உட்கார்ந்திருக்கே. இவன் மட்டும் அது மேல விழுந்தானா? ஆம்புடுதேன், நம்ம எதிரியோட சோழி முடிஞ்சு போச்சு. என்னதான் நீ எதிரியா இருந்தாலும் உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. இனியாவது நிம்மதியா உறங்கு. என்ன நீ கோபமாக்கிட்ட? என்னுடைய விலை உயர்ந்த ஆடைகளை நீ அழிச்சிட்ட. அதனால உன்னை நான் அழிக்க போறேன். பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்து நிக்குதே. எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தமும் இல்ல. என்ன விட்டுருப்பா. நீ பெரிய வீரன்னு சொல்றாங்க. அது உண்மையா இருந்தா ஏன் கூட வந்து மோதி பாரு. அதெல்லாம் வதந்தி. நான் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. சும்மா பில்டப் தான். ஓடாத, நில்லு. ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர். என்ன இது? லக்கி மேன் இங்க இருக்கா, அவ அங்க ஓடிட்டு இருக்கா. ஆனா அந்த லெட்டரை பார்த்ததும் அவ கட்ட கலங்காம ஓடிட்டு இருக்காளே. எப்படி கண்ட்ரோல் பண்றது? எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்க தான் வரா, நம்ம கிட்ட தான் வரா. அச்சச்சோ. என்னையா நடக்குது இங்க? டெசியோவை ஏக்கிக்கிட்டு இருந்த அந்த ஏலியன் ஷிப் இப்ப அழிஞ்சு போச்சு. அதனால இப்ப அவ பழையபடியே மாற போறா. நான் கஷ்டப்படாமலே எல்லா பிரச்சனையும் தானா முடிஞ்சு போச்சே. இதான் எனக்கு இஷ்டம். நான் வந்த வேலை முடிந்தது. புறப்படுகிறேன். இன்னைக்கு உன்னோட உதவிக்கு ரொம்பவே நன்றி. நீ எங்களுக்கு துணையா இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு ஆல்சோ லக்கு அவரை சேவ் பண்ணிடுச்சு. என்னதான் லக்கி மேனா இருந்தாலும் மத்தவங்க புகழ்ச்சி எதுவும் அவருக்கு தேவைப்படுறதா இல்ல. உடனே புறப்பட்டுறாருல. பாராட்டுற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? கிளம்புங்க. லக்கி மேன் சாகசம் அமோகம்பா. ஆனா இன்னைக்கும் மியோ கிட்ட நான் நினைச்சதை கொடுக்கவே முடியலைங்க. நீங்க யாரோ எவரோ எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அடிக்காதீங்க. நான் சின்ன பையனை விட்டுருங்க ப்ளீஸ். நண்பா. ஏய் டெசியோ, நீ தான் என்ன இப்படி சடக்குன்னு வலிச்சு போட்டதா? சரியான நேரத்துக்கு தான் நீங்க வந்திருக்க. நான் வந்தது இருக்கட்டும். இப்ப எதுக்காக நீ என்ன கூப்பிட்டாத சொல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணை திறந்து பார்த்தா நான் இந்த மாதிரி நின்னுட்டு இருந்தா எனக்கு குழப்பமா இருக்கு. இல்ல நான் மட்டும் தெளிவா இருப்பியாக்கும். இப்படி எல்லாம் பேசாத. நான் வேணும் நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன். எனக்கே தெரியாம இப்படி எல்லாம் நடந்துருச்சு. ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வா. நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? அவசரத்துக்கு தப்பு இல்ல, அப்புறம் பார்க்கலாம். ஒழுங்கு மரியாதையா திரும்ப வந்துருங்கல்ல.
எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த யோயிச்சி கிட்டே இப்படி அக்க போர் பண்ணுவேன்னு ஒன்னா நான் சும்மா விடுறதா? டெசியோன்னு பார்த்தா மியோச்சானா இருக்காளே. சும்மா போயிட்டு இருந்த எனக்கு இழுத்து விட்டது நீ தானே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வம்பு இழுப்ப. ஆமா ஆமா.朝っぱらからわけのわかんないのが出てきたぞ。何々地球のヒーローの座をかけてラッキーマンと勝負したいって。あ、そう、頑張ってね。ラッキーマンって僕じゃないの。冗談じゃないよ。なんで僕がそんなのに付き合わなきゃいけないわけ。めんどくさいな、もう。次回努力マンでアラッキー、お楽しみに。ピンク色の子豚が空を飛んでパラシュートで恋を運んでくるわ。朝からこんな夢を見られるなんて、私は幸せの渦の中なんてラッキー。ビーズのようにつながり続ける幸せをみんなにあげましょう。恋はブが子豚のように花を鳴らし、恋はブが子豚のようにお尻を振ってブーブーブーが恋はブーがブーが